புத்தாண்டு இன்று பிறக்கிறது. இந்த புத்தாண்டின் பெயர் விராபவ அருள்தோற்றம். வருஷம். இந்த ஆண்டின் பெயரை தமிழில் எழுதுகிறேன் பேர்வழி என்று அதை தமிழ் முறைப்படி என்று எழுதுவது கேலிக்குரியது. ஏனென்றால் சமஸ்கிருத ஆண்டுகளின் பெயரை தான் நாம் பயன்படுத்துகிறோம். அதை தமிழ் எழுத்துக்களை கொண்டு எழுதி வைத்தால் அது தமிழ் பெயர் ஆகிவிடாது. வேண்டுமானால் அதை அழகு தமிழில் பொருள்படுத்தி வேறு பெயரில் எழுதலாம். அதன் பெயர் என்னவென்றால் விராபவ அருள்தோற்றம். எனவே இந்த புத்தாண்டின் பெயர் அருள் தோற்றம் என்று எழுதலாம். இதை தமிழ் புத்தாண்டு என்று அடிக்கடி குறிப்பிடவும் தேவையில்லை. ஏனென்றால் தமிழர்களுக்கு சித்திரை 1 மட்டுமே புத்தாண்டாக இருக்க முடியும். நாம் நாள்காட்டியின்படி ஆங்கில ஆண்டுகளை தான் பயன்படுத்துகிறோம் என்றால் அது ஒரு தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம். எனவே ஜனவரி என்பதை ஆங்கில புத்தாண்டு என்று கூற வேண்டும். ஆனால் புத்தாண்டு என்றால் சித்திரை மட்டுமே தமிழர்களுக்கு புத்தாண்டு. எனவே இதை புத்தாண்டு என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். சூரிய பகவானினொரு சுழற்சியே ஓர் ஆண்டு. முதல் இடத்தில் இருந்து துவங்கி ஒரு வட்டம் அடித்து மீண்டும் துவங்கிய இடத்திற்கே வருவதேயே துவக்கம் என்கிறோம். இந்த புத்தாண்டு பற்றி பழந்தமிழ் இலக்கியமான நெடுநல்வாடையில் திண்ணிலை மறுப்பின் ஆடுதலை யாக விண்ணூர்ப்பு திரிதரும் வீங்கு செலல் மண்டிலத்து முரண்மிகு சிறப்பிற் செல்வனொடு நிலையுரோகிணி நினைவனல் நோக்கி என்று ஆடு மேஷ இராசியை தலையாக முதன்மையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே விண்ணில் 9 கோள்களுக்குமான பாதைகளையுடைய 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 இராசிகளில் ஆடு மேஷம் முதன்மையானது. சூரிய பகவான் முதல் இராசியில் முதல் நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளே ஆண்டின் துவக்கம். சூரியன் முதல் இராசியில் முதல் நட்சத்திரத்தில் சித்திரை மாத முதல் நாள் பயணிக்கிறது. எனவே அதுவே ஆண்டின் தொடக்கம். சித்திரை மாத முதல் நாளன்று முதல் இராசியான மேஷத்தில் ஆடு முதல் நட்சத்திரமான அசுவதியில் சூரியன் பயணிக்கின்ற காரணத்தினால் சித்திரை முதல் நாள்தான் ஆண்டின் தொடக்கமாகும். மாணிக்கவாசகர் கட்டிய ஆவுடையார் கோயிலில் உள்ள சிற்பம் 27 நட்சத்திரங்களின் உருவங்களையும் அப்படியே சிற்பமாகச் செதுக்கியுள்ளனர் நமது முன்னோர்கள். 27 நட்சத்திரங்களில் முதலாவது நட்சத்திரமான அஸ்வதி நட்சத்திரத்தில் சூரியன் ஞாயிறு பயணிக்கத் துவங்கும் நாளே சித்திரை மாதம் ஆம் தேதியாகும். எனவே இதுவே தமிழர்களின் புத்தாண்டாகும். 60 சமஸ்கிருதாண்டுகளின் பெயர்களுக்கு நிகரான தமிழாண்டுகளின் பெயர்கள்: 1 பிரபவ நற்றோன்றல், 2 விபவ உயர்த்தோன்றல், 3 சுக்கில வெள்ளொளி, 4 பிரமோதூத பேருவகை, 5 பிரசோபதி மக்கட்செல்வம், 6 ஆங்கீரச அயல்முனி, 7 ஸ்ரீமுக திருமுகம், 8 பவ தோற்றம், 9 யுவ இளமை, 10 தாது மாழை, 11 ஈஸ்வர ஈச்சுரம், 12 வெகுதானிய கூலவளம், 13 பிரமாதி முன்மை, 14 விக்ரம நேர்நிரல், 15 விச விளைபயன், 16 சித்திரபான ஓவியக்கதிர், 17 சுபான நற்கதிர், 18 தாரண தாங்கெழில், 19 பார்த்திப நிலவரையன், 20 விய விரிமாண்பு, 21 சர்வசித்த முற்றறிவு, 22 சர்வதாரி முழுநிறைவு, 23 விரோதி தீர்ப்பகை, 24 விகிர்த்தி வளமாற்றம், 25 கர செய்நேர்த்தி, 26 நந்தன நற்குழவி, 27 விஜய உயர்வாகை, 28 சய வாகை, 29 மன்மத காதன்மை, 30 துன்முகி வெம்முகம், 31 ஏவிளம்பி பொற்றடை, 32 விளம்பி அட்டி, 33 விகாரி எழில்மாறல், 34 சார்வரி வீரியழல், 35 பிளவ கீழரை, 36 சுபகிருது நற்செய்கை, 37 சோபகிருது மங்கலம், 38 குரோதி பகைக்கேடு, 39 விஸ்வாவஸ் அடிக்கோடு உலக நிறைவு, 40 விராபவ அருள் அடிக்கோடு தோற்றம், 41 பிளவங்க நச்சுப்புழை, 42 கீலக பிணைவிறகு, 43 சௌமிய அழகு, 44 சாதாரண பொதுநிலை, 45 விரோதி கிருது இகல்வீறு, 46 பரிதாபி கழிவிரக்கம், 47 பிரமாதீஷ நற்றலைமை, 48 ஆனந்த பெருமகிழ்ச்சி, 49 இராட்சச பெருமரம், 50 நள தாமரை, 51 பீங்கள பொன்மை, 52 காளையத்தி கருமை வீச்சு, 53 சித்தார்த்தி முன்னிய முடிதல், 54 ரௌத்ரி அழலி, 55
துன்மதி கொடுமதி. 56 துந்துபி பேரிகை. 57 உருத்ரோகாரி ஒடுங்கி. 58 இரத்தாட்சி அடிக்கோடு செம்மை. 59 குரோதன் எதிரேற்றம். 60 அட்சய வளங்கலன். இதில் நாளை பிறக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டின் பெயர் பிராபவ அருள்தோற்றம். இந்த புத்தாண்டின் பெயருக்கு ஏற்றவாறு எங்கும் தீமைகள் அழிந்து இறைவனின் அருள்தோற்றமே எங்கும் நிரம்பி தெய்வீக தாமரை மலரில் எழுந்தருளும் மகாலட்சுமியின் அருளால் மக்களின் வாழ்வில் எங்கும் நலமே நிறையட்டும். எனவே இத்தமிழ் புத்தாண்டில் தேசவிரோதிகளும் பகைவர்களும் நயவஞ்சகர்களும் அழிந்தொழிந்து எங்கும் நலமே நிறையும் என்பதும் உறுதி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். சூரியனாகவும் வந்த திருமாலே போற்றி, சூரிய பகவானே போற்றி. ஓம் நமோ நாராயணா. தென்னாடுடைய சிவபெருமானே போற்றி.